and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை. அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்ற தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and tell somebody Missionary Movement, plot number 81, Bharati Nagar 5, KTC Nagar North, Tirunelveli, 627011. Cell 9941 24213. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவி திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே, பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவரா, பின்னும் நேமியம் கருணை நிலை வரமுண்டு நிதம் புதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகமுபாயமாய் நீங்கிவிடும், என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பும். கர்த்தரின் பிரதான கட்டளையை சிரமேற்கொண்டு இதுவரை இந்திய தேசத்தின் சேவை தேவை மிக்க வட இந்திய மாநிலங்களில் பணி நடைபெற்று வருகிறது. குஜராத்தில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும், பீகார், ஒரிசாவில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும் Go and tell somebody அருட்பணி இயக்கம் ஊழியங்களை செய்து வருகிறது. திருச்சபை நிறுவும் பணி. ரட்சிப்பின் செய்தியால் ஆட்கொள்ளப்பட்டு மீட்கப்பட்ட மக்கள் திருச்சபையாகிய மந்தையில் சேர்க்கப்பட்டு ஒன்று கூடி ஆராதிக்க, வேதத்தை கற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய போதனைகளைப் பெற ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆலயம் இல்லாத இடங்களில் சபையாக வீடுகளில் கூடியும் மரத்தினடியில் கூடியும் தேவனை ஆராதித்து வருகின்றனர். ஆலயங்கள் இல்லாத இடங்களில் ஆலயங்கள் எழுப்பப்பட ஜெபிப்போம், உதவி செய்வோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. கோ அண்ட் டெல் சம்படி மிஷனரி இயக்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் பகிர்ந்து கொள்கிறேன். தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த ஊழியங்களை உங்களுடைய ஜெபத்தினால் தாங்குங்கள். இந்த ஊழியத்திற்கு நீங்கள் பாரப்பட்டு ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுக்கு பரிசுத்த வேதாகமங்கள், வட இந்திய மொழியிலே வேதாகமங்கள் தேவைப்படுகிறது. ஒரு வேதாகமம் 250 ரூபாய். ஏறத்தாழ 500 வேதாகமங்கள் தேவைப்படுகிறது வட இந்திய மொழிகளிலே. கர்த்தர் உங்களை நடத்துவார் என்றால் நீங்கள் உங்களால் முடிந்த வேதாகமங்களை வாங்கி கொடுக்கலாம். 3 மிதிவண்டிகள் தேவைப்படுகிறது. ஒரிசாவிலே 3 மிதிவண்டிகள், ஒரு இருசக்கர வாகனம்,
மோட்டார் பைக் வேண்டியிருக்கிறது. ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துகிற விதமாக நீங்கள் இந்த ஊழியத்தை உங்களுடைய ஜெபத்தினாலும் உங்களுடைய காணிக்கைகளினாலும் தாங்கலாம். கட்டப்பட்டு வருகிற ஆலயத்தின் கட்டுமான பணி நிறைவேறவும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக பிப்ரவரி மாதம் அது பிரதிஷ்டை பண்ணப்படவும் நீங்கள் செபிக்க தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மகத்துவமுள்ள தகப்பனே, இந்த மகிமையான நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலேயும் அப்பா, உம்முடைய வார்த்தைகளை நாங்களும் தியானித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறீரோ உம்முடைய சித்தத்திற்களை ஒப்புக் கொடுக்கத்தக்கதான கிருபைகளை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள்ளானவர்களே, புதிய வருடத்தின் ஆரம்ப நாட்களுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். கடந்த வாரம் நாம் தியானித்தோம் முழங்கால்கள். என்னுடைய முழங்கால் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம். அது தேவ சித்தத்திற்கு அர்ப்பணித்த முழங்காலாக இருக்கிறதா, பேராசையின் முழங்காலாக இருக்கிறதா, பரியாசத்தின் முழங்காலாக இருக்கிறதா என்பதை நாம் தியானித்தோம். இன்று தொடர்ந்து நாம் பார்க்கின்றதான வேளையிலே தியானத்திற்கு ஆதாரமாக உங்களுக்கு முன்பாக நான் கொடுக்கிற ஆண்டவருடைய வார்த்தை சங்கீதம் 34:8. சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நான் இந்த சங்கீதத்தை வாசித்து தியானித்து கொண்டிருக்கின்றதான வேளையிலே வித்தியாசமான ஒரு எண்ணம் என்னுடைய மனதிலே வந்தது. இந்த சங்கீதம் ஒரு ஆண்டவரை துதிக்கின்ற, ஸ்தோத்தரிக்கின்ற, நன்றி செலுத்தி நன்றியின் நிறைவாக ஒரு விருந்தை கொடுக்கிற ஒரு சங்கீதத்தை போல நான் உணர்ந்தேன். நன்றியோடு ஆரம்பிக்கிறார் இந்த சங்கீதத்தை. என்னென்ன காரணத்திற்காக அவர் நன்றி சொல்லுகிறார் என்பதை இந்த சங்கீதம் சொல்லுகிறது. இந்த 8வது வசனத்திலே வருகின்ற பொழுது நீங்கள் ருசித்து பாருங்கள். இந்த நன்றி செலுத்தும் கூட்டத்திலே, இந்த ஸ்தோத்திர கூட்டத்திலே உங்களுக்கென்று ஒரு விருந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விருந்தை ருசித்து பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினாலே சங்கீதக்காரனின் விருந்தை இங்கே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது வெளிப்படையான வார்த்தையின்படியான ஒரு உணவு விருந்து அல்ல. என் ஆண்டவர் இங்கே கொடுக்கிற அந்த விருந்தை நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவதாக நாம் பார்க்கின்றதான வேளையிலே சங்கீதக்காரன் கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஒரு துதியை செலுத்துகிறான் தேவனுடைய பிள்ளையை நாம் இங்கே பார்க்கிறோம். எதற்காக? நாம் பரிசுத்த யோவான் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் என்றால் 2ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, மணவாளனை அவன் அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். ருசியுள்ள ரசத்தை இதுவரை வைத்திருந்தீரே என்று சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த ஒரு காரியம். குறைவு வருகிறது. அந்த குறைவை நிறைவாக்கி அந்த மணவீட்டை ஆசீர்வதித்த தேவன் கடைசி மட்டும் நல்ல ரசமாக அவருடைய வாழ்க்கை அமைய அவர் கிருபை செய்தார் என்பதை கூட நாம் அங்கே பார்க்கிறோம். இதைத்தான் தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்கின்றான். அவன் இப்பொழுது இன்னும் அரியணையிலே வரவில்லை, உட்காரவில்லை. அரியணைக்குரியவனாக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனால் இன்னும் அந்த காரியம் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறவில்லை. மாறாக அவன் துரத்தப்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த வேளையிலே துரத்தல்கள் வந்தாலும் சரிதான், எரிச்சல்கள் என்னை நெருக்கி கொண்டிருந்தாலும் சரிதான், துன்மார்க்கமான மக்கள் என்னை பழிவாங்குவதற்கு துடித்து கொண்டிருக்கிறதாக இருக்கலாம். ஆனால் அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரை நோக்கி பார்த்த அவன் நன்றியின் விருந்தாக இதை சொல்லுகிறான். அற்புதத்தை ருசித்தவனாக சொல்லுகிறான். தேவனுடைய அற்புதத்தை ருசித்து பார் என்று சொல்லுகிறான். அதைத்தான் 8வது வசனம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்திருக்கிறார், ருசித்து பாருங்கள். நான் துரத்தப்பட்டேன், ஆனாலும் நான் தூரமாக்கப்படவில்லை. நான் கொலை செய்ய எத்தனிக்கப்பட்டேன், ஆனாலும் கொலை செய்யப்படவில்லை. என்னை கண்ணியில் வீழ்த்த பார்த்தார்கள், ஆனாலும் நான் என் கால்களை இடறலுக்கு என் ஆண்டவர் தப்புவித்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பயம் என்னை சூழ்ந்திருந்தது, ஆனால் பயம் என்னை ஆட்கொள்ளவில்லை. இடுக்கண் என்னை சூழ்ந்திருந்தது, அந்த இடுக்கண் என்னை மேற்கொள்ளவில்லை.
துன்பங்கள் என்னை சூழ்ந்திருந்தது, ஆனால் துன்பங்கள் என்னை ஆட்கொள்ளவில்லை. கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். இந்த ருசியின் பதார்த்தத்தை நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றுதான். அது என்ன? அதுதான் தேவனை துதிக்கின்ற துதி. ஒரு ருசியுள்ள பதார்த்தமாக இருக்கிறது. தேவனை துதிக்கின்ற துதி என்னுடைய ருசியாக இருக்கின்ற பொழுது என்னை சூழ்ந்திருக்கிற பயமாக இருக்கலாம். 4வது வசனத்தை பாருங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அற்புதமூர்த்தி என் ஆண்டவர் என் பயத்தை நீக்கினார், என் பயத்தை நீக்கினார். ருசித்து பாருங்கள் நீங்களும். நான் ருசித்து பார்த்தேன். பயத்திலிருந்து விடுபடுவதற்கு என் ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். ருசித்து பார்த்தேன். அது தேனிட்ட பணியாரமாக இருக்கிறது. என் ஆண்டவருடைய அற்புதம் எனக்கு செழிப்பை, ஆசீர்வாதத்தை, வளமையை எனக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆம், பயமற்றவனாயிருக்கிறேன். என்னை துரத்தி வருகிற சகல சத்துருக்களுக்கும், அவர்களுடைய ஈட்டிகளுக்கும், அம்புகளுக்கும், அவருடைய பொல்லாத உபாய தந்திரங்களுக்கும் என் ஆண்டவர் என்னை பயத்திலிருந்து விடுவித்தார். ருசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். ஆம், அது மாத்திரமல்ல, 17வது வசனத்தை பாருங்கள். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி விடுகிறார். நான் உபத்திரவத்திற்குள்ளாக இருந்தேன். என் ஆண்டவர் எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார், என்னை நீங்களாக்கி விடுவித்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய உபத்திரவங்களிலிருந்து, அந்த உபத்திரவத்திற்கு அங்கே ஆக்சுவலாக அதை சொல்ல வேண்டும் என்றால் 6வது வசனத்தில் அதற்கு இன்னொரு வார்த்தை கொடுக்கிறார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம், ஒரு மனிதனை செயலிழக்க செய்கின்ற எல்லா காரியங்கள், அதுதான் இடுக்கண். அவனை ஒரு திமிர்வாதம் பிடித்தவனை போல, ஒன்று செய்ய இயலாதவனை போல மாற்றி விடுகிறது இடுக்கண். நான் ஆண்டவருக்காக செயல்படுகின்ற பொழுது அந்த செயல்பாட்டை தடுப்பதற்காக பிசாசானவன் மற்றவர்களை ஏவி எனக்கு விரோதமாக செய்யக்கூடிய ஒரு காரியங்கள், என்னை செயலிழக்க செய்கிற காரியங்கள், சோர்வடைய செய்யக்கூடிய காரியங்கள். ஏன், எதற்கு? நாம் ஏன் பாடுபட வேண்டும்? நாம் ஏன் இதை செய்ய வேண்டும்? இன்று காலையிலே எங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி என்னோடு வந்து பேசிக்கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், என்னால் முடியலை, நம்ம என்ன செய்ய, இதை எப்படி செய்ய? யாரும் துணை இல்லை, யாரும் ஆட்கள் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவங்க சொன்ன வார்த்தை, நம்மால் இயன்றதை செய்வோம், நம்மால் இயன்றதை செய்வோம். அந்த வேளையில் தான் இந்த வசனம் என்னுடைய மனதிற்கு வந்தது. இடுக்கண் வேளைகளிலே என் ஆண்டவர் விடுவிக்கிறார், இடுக்கண் வேளைகளிலே என் ஆண்டவர் விடுவிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் தேவன் உனக்கும் எனக்கும் பாராட்டுகிற நன்மை அதுதான். ஆம், என்னை செயலிழக்க செய்கின்ற சத்துருனுடைய சகல உபாயத்தந்திரங்களிலிருந்து என்னை விடுவித்து அவர் நல்லவர் என்பதை எனக்கு காட்டுகிறார். ருசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். இடுக்கண் உபத்திரவங்களின் வேளையிலே என் ஆண்டவர் என்னை விடுவிக்கிறார். ருசித்து பாருங்கள். என்னை விடுவிக்கிற ஆண்டவர், தாவீதை விடுவித்த ஆண்டவர் உங்களையும் விடுவிக்கிறார், உங்களையும் விடுவிக்கிறார், உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். தளர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆபத்து வேளையில் உங்களுடைய பலன் குன்றி போய்விடும். எழுந்து நில்லுங்கள், எழுந்து நில்லுங்கள், அவரிடத்திலே ஓடுங்கள். அது மாத்திரமல்ல, 19வது வசனத்தில் அவர் சொல்கிறதை பாருங்கள். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பார். துன்பங்கள், துயரங்கள், கடக்கக்கூடாத ஆழங்கள், ஒருவேளை பயமுறுத்துகின்ற தீச்சூளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஏராளமாய் வந்து கொண்டிருக்கலாம், ஏராளமாய் வந்து கொண்டிருக்கலாம். துன்பங்கள், அதைத்தான் சொல்லுகிறார், துன்பங்கள் அநேகமாயிருக்கும். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தானே, நான் உங்களை இந்த உலகத்திற்குள்ளாக அனுப்புகிறேன், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திற்குள்ள அனுப்புகின்ற பொழுது உன்னை ஆட்டுக்குட்டிகளுக்குள்ளாக அனுப்புகிறேன் என்று சொல்லவில்லை, ஓநாய்களுக்குள்ளே உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். பீறுகிற, பட்சிக்கிற, பயமுறுத்துகிற, தீலை உண்டாக்கக்கூடிய அநேக காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு ஓநாய்களாக வந்து கொண்டிருக்கலாம்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அதை அனுபவித்த இந்த தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்திருக்கிறேன். அது ஒரு ருசியுள்ள விருந்தாக எனக்கு இருக்கிறது. என் தேவன் எனக்கு பலனை சத்துவத்தை கொடுத்திருக்கிறார். நீங்களும் ருசித்து பாருங்கள், நீங்கள் அந்த விருந்தை நீங்கள் உட்கொண்டு பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆம், ஆண்டவருடைய அற்புதத்தை நீங்கள் ருசித்து பாருங்கள். ஆண்டவருடைய அற்புதம், அற்புதமூர்த்தி. உன்னையும் என்னை மாட்கொண்டாரே, அற்புதம் அல்லவா? உன்னையும் என்னை மாளத்திலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தினாரே, அற்புதம் அல்லவா? நீ நான் இழந்து போன எல்லா சத்துவங்களையும், எல்லா மேன்மைகளையும், சிறப்புகளையும், மகிமைகளையும், என்னை சாத்தான் உரிந்து கொண்ட அத்தனை மேலான கிருபைகளையும் என் ஆண்டவர் திரும்ப நல்ல தகப்பனாக ஊதாரித்தனமான மகனுக்காக அத்தனையும் செய்து கொடுத்தாரே, அத்தனை செய்து கொடுத்தாரே. நீ வஸ்திரத்தை இழந்து விட்டாயா? என் வஸ்திரத்தை, இதோ உனக்கு புதிய வஸ்திரம். நீ பாதரட்சை இழந்து விட்டாயா? இதோ உனக்கு பாதரட்சை. நீ இன்னும் அடிமை அல்ல, நீ இந்த வீட்டின் சொந்தக்காரன். நீ உன்னுடைய மோதிரத்தை தொலைத்து விட்டாயா? இதோ உனக்கு முத்திரை மோதிரம். நீ இந்த வீட்டின் அதிகாரி. தருத்தரத்திலும் பசியிலும் பட்டினியிலும், ஒருவேளை பன்றியோடு பன்றியாக நின்று தவிடை தின்பதிலும் போட்டி போட்டு கொண்டு இருந்தாயே, வேண்டாம், இதோ உனக்கு நான் கொளுத்த விருந்தை அடிக்கிறேன். செழிப்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆம், அற்புதத்தை ருசித்துப்பார். உன்னை ஆட்கொண்ட தேவனுடைய அற்புதத்தை ருசித்துப்பார். உன் வாழ்க்கையிலே நீ அவருக்கு சொந்தமாக வேண்டும் என்பதற்காக தன் ஜீவனை கொடுத்த அவருடைய அர்ப்பணிப்பை கவனித்துப்பார். அற்புதத்தை ருசித்துப்பார். உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் உனக்கு பாராட்டி இருக்கிற அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள், இவைகளை நீ ருசித்துப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது அற்புதத்தை ருசித்து பார்க்கிறவர்களாக மாத்திரமல்ல, இங்கே பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 மற்றும் 3 வசனங்கள். இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், 3வது வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இங்கே பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிற காரியம் என்ன? தாவீது சொல்லுகிறார் அற்புதத்தை ருசித்துப்பார் என்று சொல்லி, பேதுரு என்ன சொல்லுகிறார்? ஞானப்பாலை ருசித்துப்பார். அற்புதமூர்த்தி உன் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து விட்டார். உன்னை அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுவித்து விட்டார். இப்பொழுது நீ அவருக்கு சொந்தக்காரனாக இருக்கிறாய். ஆனால் நீ வளர வேண்டும். ஆழத்திலிருந்து தூக்கி எடுத்தாகிவிட்டது. உன்னை மீட்டு கொண்டு விட்டார். ஆனால் நீ திடனடைய வேண்டும், பலனடைய வேண்டும். நீ ஒரு புருஷனாக காணப்பட வேண்டும். ஆகையினாலே நீ ஞானப்பாலை ருசித்துப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மீட்டெடுக்கப்பட்ட மனுக்குலத்திலே அங்கமாயிருக்கிற நீயும் நானும், நாம் நம்முடைய பரம தேசத்திற்கு நேராக நடப்பதற்கு, அதை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாஞ்சையாயிருக்க வேண்டும். ஞானப்பாலை ருசித்து பாருங்கள், ஞானப்பாலை ருசித்து பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு திருவசனமாகிய ஞானப்பால் என்னால் ருசிக்கப்படுகிறதா? என்னால் உட்கொள்ளப்படுகிறதா? என்னால் அருந்தப்படுகிறதா? இல்லை என்றால் என்னுடைய அலமாரியிலே அப்படியே அந்த வேதாகமம் இருக்கிறது. இனி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தூசி தட்டி நான் ஆலயத்திற்கு கொண்டு செல்லுவேன். அதில் இப்பொழுது அநேகர் ஞாயிற்றுக்கிழமை கூட வேதாகமத்தை ஆலயத்திற்கு கொண்டு வருவதில்லை. திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால். ஒரு நேரம் நாம் ஒரு டீ குடிக்க முடியவில்லை, பால் சாப்பிட முடியவில்லை என்று, பால் கிடைக்கவில்லை என்று சொன்னால் எவ்வளவு மனம் பேதலிக்கிறோம். தலைவலி வருது, அது வருது, இது வருதெல்லாம் சொல்லுகிறோமே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, ஒரு நாள் வேத வாசிப்பு இல்லை என்றால் உன் மனம் மங்கலாய்க்கவில்லையா? உன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு உனக்கு பிரியமில்லையா? அவருடைய வேதத்தின் மகத்துவங்களை அவர் உனக்கும் எனக்கும் எழுதி கொடுத்திருக்கிறாரே, அதை அலட்சியம் பண்ணி கொண்டிருக்கிறாயா? யோசித்துப்பார். உன் கையிலே என் கையிலே பரிசுத்த வேத வசனங்கள் கிடைப்பதற்கு தங்களுடைய மேலான ஜீவியத்தை, வாழ்வை துறந்தவர்கள் எத்தனை பேர்? நாக்கறுக்கப்பட்டார்கள், அவர்களுடைய குரல் வளைகள் நெறித்து கொல்லப்பட்டார்கள், தீச்சுளையிலே போடப்பட்டார்கள், கம்பங்களிலே வைத்து அவர்கள் தீயிலே எரிக்கப்பட்டார்கள், அவர்களுடைய உடலிலே
அந்த எவ்விதமாக ஒரு ஆடு வெட்டுகின்ற பொழுது அந்த ஆட்டு தொலியை உரிக்கிறான், அதை போல உயிரோடு வைத்து அவர்களுடைய தொலிகள் பிரிக்கப்பட்டது. எதற்காக? நீ நானும் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய மொழியில் அவைகள் நமக்கு கிடைக்க வேண்டும். அவைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய பிள்ளையாய், ஆண்டவருடைய பக்தி உள்ளவனாய் நான் காணப்பட வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த வேத வசனம் முன்னால் எவ்விதமாய் கவனிக்கப்படுகிறது, எவ்விதமாய் பரம மன்னாவாகிய ஜீவ அப்பமாகிய அந்த வேத வசனம் உன் வாழ்க்கையிலே எப்படி எத்தனை முறை நீ உட்கொள்ளுகிறாய்? சரீர வளர்ச்சிக்காக காலையில் எழுந்தவுடனே ஒரு காலை காபி, 8 மணிக்கு ஒரு காலை சாப்பாடு, 10:30 மணிக்கு ஒரு டிஃபன், 12:30 மணி அல்லது 1 மணிக்கு ஒரு சாப்பாடு, 3:30 மணிக்கு ஒரு டீ, திரும்ப வீட்டிற்கு வேலையை முடித்து வீட்டிற்கு வந்த உடனே 1-2 டீ, இரவிலே சாப்பாடு, பழம், பால், சரீர வளர்ச்சிக்கு. ஆனால் உன்னுடைய ஆத்மீக வளர்ச்சிக்கு, உன்னை மீட்டெடுத்த உன்னை அற்புதமாகவும் அடையாளமாக வைத்திருக்கிறாரே, அவரோடு உள்ள உறவுக்கு, அவருடைய ராஜ்யத்திற்கு செல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீயும் நானும் உட்கொள்ளுகின்ற உணவு என்ன? எத்தனை முறை தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறாய்? எத்தனை முறை ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறாய்? யோசித்துப்பார் சகோதரா, அன்பு சகோதரி, யோசித்துப்பார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 119ஆம் சங்கீதம் 103வது வசனத்திலே, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். பிரியாணி வேணும் என்று சொல்லுகிறோம். எத்தனை முறை பிரியாணி சாப்பிட்டாலும் சலிக்கவில்லை. எத்தனை முறை மட்டன் சாப்பிட்டாலும், எத்தனை முறை சுக்கா சாப்பிட்டாலும் நமக்கு என்ன இல்லை, அது வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. ஏன்? ருசியாக இருக்கிறது. ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். என் நாவு எனக்கு ருசி கொடுக்கக்கூடியது. அந்த நாவுக்கு எது ருசியாக இருக்கிறது? தேவனுடைய வார்த்தைகள் எனக்கு ருசியாக இருக்கிறது. என் வாய் அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். தேவ பிள்ளையே, ஞானப்பாலை ருசித்து பார்த்திருக்கிறோமா? இந்த பரிசுத்த வேதாகமத்தை ருசித்து சாப்பிடுகிறோமா? வேதமானது நம்மை ஜெனிப்பிக்கிறது என்பதாக பேதுரு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். 1 அதிகாரம் 1 பேதுரு 1 அதிகாரம் 23வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. வேதம் நம்மை ஜெனிப்பிக்கிறது, நம்மை உருவாக்குகிறது. விழுந்து போன என்னுடைய வாழ்க்கையிலே எழுந்து நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக என்னை மனிதனாக மாற்றுகிறது பரிசுத்த வேதாகமம். அதே 23வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, ஆண்டவருடைய சத்திய வசனம் என்னை வளரச் செய்கிறது, எனக்கு வாழ்வளிக்கிறது, எனக்கு ஜீவனாயிருக்கிறது. ஜீவன் என்று சொல்லுகின்ற பொழுது அது வளர்ச்சியை காட்டுகிறது. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். என்றென்றும் உள்ளதுமான ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத, ஆம், என்னை வளரச் செய்கிறது, என்னை வளரச் செய்கிறது. அது மாத்திரமல்ல, எபிரேயாக்கியன் குறிப்பிடுகின்ற பொழுது குறிப்பிடுகிறார், 5ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்களிலே, எபிரேயர் 5 12 முதல் 14 வசனங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாயிருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாயிருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகும்படி பூரண வயதுள்ளவர்களுக்கே தரும். ஆம், என் தேவனுடைய வார்த்தை இந்த பூரணத்திற்கு நேராக என்னை வழி நடத்துகிறது, பூரண வயது அடையும்படியாக என்னை செய்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அற்புதத்தை ருசித்துப்பார். உன் ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே பாராட்டி இருக்கிற நன்மைகளை எண்ணி ருசித்துப்பார். ஞான பாலாகிய தேவனுடைய களங்கமில்லாத சத்திய வசனம் உனக்காக எனக்காக தேனிட்ட பணியாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மதுரமான வார்த்தைகளை நீ ருசித்துப்பார். பரலோகத்தின் பலன்கள் சொல்லி முடியாது, வார்த்தைகள் இல்லை. பரலோகத்தின் மகிழ்ச்சியை விளக்குவதற்கு, பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு வார்த்தைகளே இல்லை.
ஆம், ராஜாதி ராஜா அரசாளுகிறார். அவர் சூரியனாய், வெளிச்சம் தேவையில்லை. இரவுக்கும் பகலுக்கும் என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை, அழுகை இல்லை. இந்த பலனை நீங்களும் நானும் எதிர்பார்த்து ருசித்து பார்க்கிறோமா? நம்மை இழுக்கும் சக்தி பரலோக சக்தியாக இருக்கிறதா? என்னை ஆட்கொண்டவர் ஆண்டவராக இருக்கிறாரா? இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிறானா? யோசித்து பார் தேவனுடைய பிள்ளையே. பரலோகத்திற்குரிய இழுப்பும் சக்தி எனக்கு வேண்டும். ஆண்டவரே, என்னை இழுக்கும் சக்தி பரலோக சக்தியாக இருக்கட்டும். பரலோகத்திலே நான் பொக்கிஷம் சேர்த்து வைக்கட்டும். பரலோக பலன்களை நான் எண்ணி எண்ணி நான் ருசித்து பார்க்கிறவனாக நான் காணப்படட்டும். அது நிமித்தமாக இந்த பூலோகத்திலே சவால் நிறைந்த வாழ்க்கைகள், போராட்டம் நிறைந்த வாழ்க்கைகள், தேவனுக்காய் சாட்சியாய் நிற்பதற்காக சந்திக்க வேண்டிய, இல்லையென்றால் செலுத்த வேண்டிய கிரயங்கள் ஏராளம் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளையை மறந்து போகாதே. உனக்கும் எனக்கும் உலகத்தின், இனிவரும் உலகத்தின் பலன்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த பலனுக்குள்ளாக பங்கடைய நீ நான் அந்த பலனை நமக்கு சுதந்திரமாக்கி கொள்ள நீ அந்த பலனை எண்ணி ருசித்து பார்த்து கொண்டிரு. அந்த பலனை எண்ணிக்கொண்டிரு. நிறைவாக இங்கே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரம ஐக்கியத்தை ருசித்து பாருங்கள். தொடர்ந்து அந்த வசனங்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, இங்கே அவன் சாப்பிடுவதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றதான வேளையிலே அவன் ஞான திருஷ்டி அடைகிறான். வானம் திறக்கிறதை பார்க்கிறான். அங்கே 4 முனைகளும் கட்டப்பட பெரிய ஒரு கூண்டு ஒன்று என்ன செய்கிறது, கீழே இறங்கி வருகிறது. அதில் சகலவிதம், 12ஆம் வசனம் சொல்கிறது, சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாக கண்டான். அல்லாமலும் பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அப்போ அவன் சொல்கிறான், அப்படியெல்லாம் ஆண்டவரே, நான் அசுத்தமானது புசிக்க மாட்டேன்னு சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஆம் அருமையானவர்களே, இன்றைக்கு நாமே சிலரை ஒதுக்கி விடுகிறோம். இவர்கள் ஆகாதவர்கள், இவர்கள் தீர்ப்பானவர்கள், இவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள், இவர்கள் மனம் திரும்பாதவர்கள். இந்த திருச்சபை என்றால் செத்த திருச்சபை, நம்முடைய திருச்சபை தான் நல்ல திருச்சபை என்று சொல்லி நாம் மற்றவருடைய ஐக்கியத்தை துண்டித்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரம ஐக்கியத்தை ருசித்து பாருங்கள். பரம ஐக்கியத்தை ருசித்து பாருங்கள். ஆண்டவர் எல்லாருக்காகவும் வந்தார், எல்லாருக்காகவும் பாடுபட்டார், எல்லாருக்காகவும் மரித்தார். அனைவருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கிருபையை வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அனைவருக்காகவும் ஆண்டவர் வந்தார், அனைவருக்காகவும் ஜீவனை கொடுத்தார். அனைவருடைய ஐக்கியத்தை என் ஆண்டவர் நாடுகிறார். ஆண்டவர் நாடுகின்ற ஐக்கியத்தை நீ ஏன் துண்டித்து விடுகிறாய்? அவனை காட்டில் இனி நல்லவன் என்ற ஒரு மேற்போக்கான பெருமையான ஒரு சிந்தை உன்னிடத்திலே இருக்கிறபடியினாலே, என்னிடத்திலே காணப்படுகிறதுனாலே மற்றவர்களை நம்மை விட மோசமானவர்கள் என்று சொல்லி நாம் கருதுகிறோம். இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, யார் யாரெல்லாம் இவர்கள் பரலோகத்திற்கு தகுதியற்றவர்கள் என்று சொல்லுகிறோமோ அவர்கள், நீங்கள் அங்கே செல்லுகின்ற பொழுது அவர்கள் எல்லா திசைகளிலிருந்து உங்களுக்கு முன்பாக பரலோகத்தை இடம் பிடித்திருப்பார்கள். நீ யார் ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னியோ அவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களாக அங்கே வந்திருப்பார்கள். யாரையும் குறைத்து மதிப்பிடாதிருங்கள். பரம ஐக்கியத்தை ருசித்து பாருங்கள். என் பந்தியிலே அனைவரும் பங்கு பெற வேண்டும். வீதிக்கு செல்லுங்கள், தெருக்களுக்கு செல்லுங்கள், முள் வேலிகளுக்கு செல்லுங்கள், குருடரையும் சப்பானிகளையும் ஊரர்களையும் கூட்டி வாருங்கள். என் பந்தயம், என்னுடைய பண்டக சாலையானது, என்னுடைய இந்த விருந்து சாலையானது அனைவராலும் நிரப்பப்பட வேண்டும். அனைவராலும் நிரப்பப்பட வேண்டும். நல்லோர் பொல்லோர் அனைவரும் வர வேண்டும். எல்லா ஜாதியாரும் வர வேண்டும். எல்லா மொழியினரும் எல்லா இனத்தவரும் வர வேண்டும். ஆமர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஐக்கியத்தை, பரம ஐக்கியத்தை நாம் இழந்து போகாது நமக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறோமா?
இல்லை என்றால் இன்னும் சக விசுவாசிகளை ஜாதியின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், கலாச்சாரத்தின் அடிப்படையில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று சொல்லி பேதம் காட்டி கொண்டு இருக்கிறோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். உன் ஆண்டவர் உனக்கு செய்த அற்புதத்தை ருசித்துப்பார். உன் ஆண்டவர் உனக்கு நீ வளரும்படி வழிநடத்தும்படி உனக்கு கொடுத்திருக்கின்ற ஞான பாலாகிய சத்திய வசனத்தை நீ ருசித்துப்பார். இனி உனக்கு கிடைக்கக்கூடிய பரலோக மேன்மைகளை நீ ருசித்துப்பார். அந்த பரலோகத்திலே தேவனோடும் தேவனுடைய பிள்ளைகள் அனைவரோடும் கிடைக்கிற அந்த ஐக்கியத்தை நீ ருசித்துப்பார். கிருபை நிறைந்த ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சவாலாக விட்டான். நாங்களும் அப்பா நீர் எங்களுக்கு நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தவர்களாக, எங்களை ஆட்கொண்ட அற்புதமூர்த்தியை நாங்கள் எண்ணி நாங்கள் உம்மை ருசித்து பார்த்தவர்களாக, உம்மை மற்றவர்களுக்கு அறிவிக்கத்தக்கதாக ஆண்டவரே ஞானப்பாலாகி உம்முடைய சத்திய வசனத்தினாலே நாங்கள் ஆளப்படுகிறவர்களாக, போஷிக்கப்படுவர்களாக நாங்கள் ருசித்து பார்க்க, இனி வரும் உலகத்திற்காக நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள் அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் எண்ணினவர்களாக ருசித்து பார்த்து பரம ஐக்கியத்தை இழந்து விடாதபடி அந்த ருசியை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.